நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மூலமாக வருஷம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 டைம் எக்ஸாம் நடக்கும். ஒன்று ஜூன் மாதம் நடக்கும், இன்னொன்று வந்து டிசம்பர் மாதத்தில் நடக்கும். அதோட காலகட்டம்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதம் டிலே ஆகி ஜூன் மாதம் நடக்கிறது ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்லேயும், அது மாதிரி டிசம்பரில் நடக்கிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி இல்லைன்னா ஃபெப் வரைக்கும் போகுது. ஸோ இது வந்து இப்போ இருக்கிற 2 வருஷத்தில் 3 கோவிடுக்கு அப்புறம் வந்து நிறைய மாற்றங்கள் வந்ததுனால, ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நெட் எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 3 ஆரம்பித்து ஜனவரி 16 வரைக்கும் எக்ஸாம் நடக்கணுங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ள இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். வெல்கம் டு சிஎஸ்பிக்கு எஜுகேஷன் ஹப் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சிட்டி ஸ்லிப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கிலீஷ் மேஜர் மற்ற நிறைய மேஜருக்கான எக்ஸாமினேஷனுக்கான அப்டேட் வந்து இதில் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அட்மிட் கார்டுன்னு பார்த்திங்கன்னா யூஜிசி நெட் டிசம்பர் 2024 இதுக்கான டவுன்லோட் அட்மிட் கார்டை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் டேரெக்டாக உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமே டேரெக்டாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் லிங்க்குள்ளே நீங்கள் டேரெக்டாக போய் உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிடும். இது இல்லாமல் இன் அடிஷன் இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஃபர்கட் பாஸ்வேர்டோ இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர்லேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரோ இல்லை நீங்கள் எது நீங்கள் கிளிக் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட இமெயில் ஐடி கேட்பாங்க. அதில் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி தருவாங்க. இன்கேஸ் இதோட சேர்த்து ஏதாவது டிஃபிகல்ட்டி ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் யூஜிசி நெட் டிசம்பர் 2024 அண்டு இதுக்கான ஹெல்ப்லைன் ஜிமெயில் ஐடி பார்த்திங்கன்னா ugcnet@nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக கொடுத்துடலாம். இப்போ அதோட லைவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இந்த ஜனவரி செஷனுக்கான 2020 டிசம்பர் 2024க்கான செஷன் பார்த்திங்கன்னா ஜனவரி 3லேருந்து 18 வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான இந்த லிங்க் தான் வந்து அட்மிட் கார்டு லிங்க். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வருங்கிறது நம்ம சொல்லிடுறேன். இந்த லிங்க் இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போடுறேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அட்மிட் கார்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களோட எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு இப்போ வந்து எக்ஸாம் ஷெடியூல் பண்ணபடி எல்லாருக்குமே லைவ் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஜனவரி 3, 6, 7, 8 இது வரைக்கும் நடக்கிற எக்ஸாமுக்கு வந்து அட்மிட் கார்டு லைவ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்மிட் கார்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் நம்பர் டேரெக்டாக கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட செக்யூரிட்டி கேஸ் சென்சிட்டிவ் கேப்ஷாவை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த யூஜிசி net@nta.ac.inங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு உங்களோட ஹெல்ப் டெஸ்க் மூலமாக உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் நம்பர் டேரெக்டாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் மாதிரி டேட் ஆஃப் பர்த் அதோட என்டர் செக்யூரிட்டி பின் இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்மிட் கார்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கிறது உங்களுக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிடும். அதோடு சேர்த்து அடிஷ்னலாக அட்மிட் கார்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டிசம்பர் 2024 பொறுத்தளவு உங்களோட எலிஜிபிலிட்டி ஃபுல்ஃபில்மெண்ட்டு அது இல்லாமல் இந்த அட்மிட் கார்டில் வந்து என்டிஏ வெப்சைட்டில் உங்களுக்கு என்ன அப்பியர் ஆகிருக்கும் அதை முதல்ல என்ன சென்டர் கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டு, ஷிஃப்ட் என்ன, அதில் மார்னிங் ஷிஃப்ட்டாக ஈவினிங் ஷிஃப்ட்டாக உங்களோட கியூஆர் கோட் கரெக்டாக இருக்காங்கிறத 2-3 தடவைக்கு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த கேண்டிடேட்டும் வந்து எக்ஸாமினேஷனுக்கு டேட் டைமிங்ஸ் அது இல்லாமல் வேறு எந்த ஸ்லாட்டும் நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அட்மிட் கார்டு உங்களால் டவுன்லோட் பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வேணுன்னா காலையில் 9:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் வந்து யூஜிசி நெட் nta.in இந்த வெப்சைட்டு மூலமாகவே டேரெக்டாகவும் நீங்கள் கேட்கலாம். அதுவும் இல்லாமல் கேண்டிடேட் வந்து உள்ளே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் ரெகுலராக படிங்க. அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ண பிறகு கேர்ஃபுல்லி உங்களுக்கு எக்ஸாம் இன்டிமேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக படித்து வைங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது டிஸ்கிரிப்ரன்சி இருக்குது, உங்கள் ஃபோட்டோகிராஃபில் ஏதாவது மாறி இருக்குது, சிக்னேச்சர் ஏதாவது மாறி இருக்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஏதாவது மாறி இருக்குது, இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் இது ஆகலை அப்படின்னா உடனே வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பேஜை ஹெல்ப் டெஸ்க்கு காலையில் 9:30 ஈவினிங் 5:30 நீங்கள் டேரெக்டாகவே ஃபோன் பண்ணி இன் சச் கேசஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஐடி கார்டு மூலமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கு உடனே உங்களுக்கு ஆக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கான கரெக்ஷன் வந்து ரெக்கார்ட் லேட்டர் அப்படிங்கிறத ரெக்வயர்ட் இருந்துச்சுன்னா அது லேட்டாக தரும்னு சொன்னாங்க. கேண்டிடேட் வந்து நீங்கள் அட்மிட் கார்டு
உங்களுக்கு போஸ்ட்டில் சென்ட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி அட்மிட் கார்டு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இது எல்லாமே கரெக்டான அந்த டேட்டு டைமுக்கு முன்னாடி தான் அட்மிட் கொடுப்போம். அது மூலம் கேண்டிடேட் வந்து உங்களோட அட்மிட் கார்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ரெக்வஸ்ட்டோ அளிக்கப்பட மாட்டாது. உங்களோட அட்மிட் கார்டை குட் கண்டிஷனில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கான யூஸ் ஏதாவது வரலான்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலங்கிறது நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். ஸோ அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணும்போது உங்களுக்கு சுற்றி இருக்கிற மற்ற அப்ளிகேஷன் ஃபவுண்ட் எதாவது இன்கம்ப்ளீட்டு மற்ற எதாவது இருந்துச்சுன்னா இதை வந்து சம்மர்லி உங்களுக்கு ஃபுல்ஃபில் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களாம். அது மாதிரி இஷ்யூ ஆஃப் அட்மிட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டிங்கிறது கிடையாது. அதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் மற்றது எல்லாமே அடுத்தது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் சென்டருக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிரிண்டட் அட்மிட் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். வெப்சைட் செலக்ட் கார்டில் சொன்ன மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். அதே வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண அப்ளிகேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி இருந்தால் அதே மாதிரி இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸில் வந்து அந்த ஷீட்டில் எந்த சென்டர் போகிறீங்களோ அந்த நேரத்தில் அதை நீங்கள் கொண்டு வரணும். உங்களோட ஃபோட்டோகிராஃப் ஒன்று அது ரீசெண்டாக அப்லோட் பண்ண அதே ஃபோட்டோகிராஃபாக இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி ஏதாவது ஆத்தரைஸ்டு ஃபோட்டோ ஐடி ஒரிஜினல் வந்து மஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பயர் ஆகிருக்கக்கூடாது. ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், இல்லை டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், வித் ஃபோட்டோகிராஃப் ஐடி எது இருந்தாலும் இது மேக்ஸிமம் விரும்பத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நேமும் அந்த அட்மிட் கார்டில் இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் எது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு நேம் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களுக்கு சச்சஸ் உங்களோட மேரேஜ் கேண்டிடேட் வந்து ஒரு ரெலவெண்ட் டாக்குமெண்ட் அந்த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ இல்லை டிவோர்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட்டோ அதே மாதிரி லீகல் நேம் சேஞ்ச் டாக்குமெண்ட்டோ நீங்கள் அதுக்கு கொண்டு வந்து காமிச்சு தான் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிடபிள்யூ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் கரெக்டாக வந்து எந்த டயத்தில் உங்களுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்களோ கொஞ்சம் ஏர்லியெல்லாம் முன்னாடியே வந்துடுங்க. அதுலேயும் உங்களுக்கு சென்டர் டைம் கேட் க்ளோசிங் டைம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரிஸ்கிங் நடக்கும். உங்களோட பிலாங்கிங்ஸை நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிஸ்கிங்கை மாறிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க. கேட் வந்து அதுக்கு முன்னாடியே 30 மினிட்ஸ் ப்ரையாரிட்டிலேயே உங்களுக்கு டெஸ்கில் வந்து இருக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட ஹாலுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்மிட் கார்டை கேர்ஃபுல்லாக படித்து அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் கேண்டிடேட் வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து டைம் ரிப்போர்ட் பண்ணாமல் டிராஃபிக் ஜாமோ பஸ் டிலேவோ இது மாதிரி ஏதாவது வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுற ஹால் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் இல்லை அப்படின்னு என்டிஏ ஏற்கனவே சொல்லிடுறாங்க. ஸோ இது இல்லாமல் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி வெப்சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது எக்ஸாமினேஷன் ஹால் அந்த ஸ்டாஃப் 2 டீம் மெம்பர்ஸ் அவங்க தான் அதை வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃப்ரிஸ்கிங்லேருந்து வரைக்குமே நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. சீட் அலாட்மெண்ட், உங்களோட ரோல் நம்பர் அலாட்மெண்ட் இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் அண்டு அலோகேட் சீட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அதை ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் கேண்டிடேட் வந்து நீங்கள் சென்டர் சூப்பரண்டோ இன்விஜிலேட்டரோ ஏதாவது டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா உடனே வந்து உங்களுக்கு உங்கள் கோர்ஸ் நடக்கிற இடத்துல ஒரு சப்போஸ் டிஸ்பிளே ஆகலை இல்லை சில சமயம் கொஷின் அப்படியே நிற்கிது ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் நீங்கள் உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அது இல்லாமல் ஏதாவது ஒரு என்கொயரிஸ் அப்படி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே அங்கே இன்விஜிலேட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. இது சிபிடி டெஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளி நிறைய பேர் பழக்கமானவங்களுக்கு தெரியும். நீங்கள் பேப்பர் 1 எக்ஸாமினேஷனே இல்லை பேப்பர் 2 எக்ஸாமினேஷனோ எதில் வேணாலும் எதை வந்து ஜம்ப் பண்ணி நீங்கள் எது வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரெகுலரான இது மாதிரி ரெகுலர் அப்டேட் கொடுக்குறோம். ஆல் த பெஸ்ட். டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வீடியோக்குள்ளே லிங்க்கில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. நீங்கள் இருக்காமல் பாருங்கள்.